நினைக்காதீங்க, நீங்கள் யாரையும் வேணாம் அப்படின்னாலாம் நினைக்காதீங்க. நீங்கள் பாட்டு ஜாலியாக ஆடுங்க. அமெரிக்கா இருக்கான்னு நினைக்க வேணாம். அப்படியே வச்சிருந்தாரு ஒரு 4 ஓவர். என்னடா இருக்கு அப்பா ஒரு செருப்பு ஒத்த செருப்பு பார்த்து போனா மனசு போன வாரம் போட்டால ஒரு செருப்பு கூகுள் பண்ணி பார்க்கலாம். பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கேன். சாக்ஸ் ஹரி இல்ல நானடா. ரேமன் என்ன இம்பாக்ட்டா? ஆமா டயர்டா இருக்கு. நான் எப்படா உட்காரேன் மடியில உட்கார்ந்தா நான் பாக்ஸிங் தான்டா போனே. இந்த குத்து குத்துறீங்க அங்க போய் நின்னா இதான் தெரியுது செல்லா போறாங்க எப்படி நின்னா. ஏனா எதனா ஒண்ணே குடுறடா சொன்ன குறா. அண்ணே நம்ம போட்டோ எடுத்துக்கறாரா குறா. ஒண்ணும் பண்ணடா. சொல்லுங்க. வச்சு பார்க்கலாம் எனக்கு எப்படி தெரியுதுன்னு. ஓ இல்லமா ஓல்ட் வச்சிருக்காங்க கடைசில நம்பர் ரேட் அப்படியே எங்களே இருந்தே அவன் எடுக்கவே மாட்டானே. எடுக்கறேன். இப்படி திருப்பி உங்களே எடுத்துக்கங்க செல்ஃபிக்கு மாதிரி. வேணாம் இருக்கட்டும். என்னடா டிமார்ட் எல்லாத்தையும் எடுங்க. எல்லாத்தையும் எடுங்கடா. எல்லாத்தையும் எடுங்க. நல்லா இருக்கு. ஸ்டிக் எவ்வளவு? ஸ்டிக் அவங்களே இல்ல பஸ்ல ஏற விட்டு போட்டாங்க. பசங்க இருந்து வாங்கிட்டு வந்தேன். செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. நல்லா இருக்கு வீடியோ. எப்ப வேணா எதுல வேணா யூஸ் பண்ணிக்கலாம். கொல்லிமலை போறப்ப யாரோ எடுத்து வருவானே. கொல்லிமலை போறப்ப அத எடுத்துட்டு வந்தா அழகா இது பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஓவர் பாத்துட்டு போலாம். செத்துருவோம். ஜூம் பண்றீங்களா? வாடா எரும மாட்டேன். வாடா 2 2.5 வரல நல்லா இருக்கு. அதுக்கு மேல வடிங்க. நல்லா இருக்கு தம்பி. கை வரலடா. அழகா பேட்டிங் ஏத்திக்கலாம். ஹைட் ஏத்தலாம். ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி குறானாடா. இல்லங்க அப்படியே இல்ல. இன்னும் ஏறுங்க. இன்னும் ஏறும். இன்னும் ஏறும். அவ்வளவு இருக்கு. இன்னும் ஏறல. நம்ம ஹைட் ஒரு 5 அடி போதுமா? ரைட் லெஃப்ட் கையில வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணனும். செமையா இருக்கு. இதுவும் மடக்கலாமா? மடக்கலாம். உன் பீட எனக்கு பிடிச்சிச்சு தெரியுதா? அதானே ஒண்ணு. திருப்பிக்கலாம். சூப்பரா இருக்கு தம்பி. நான் நவுத்துறேன்னு வச்சுக்க ஹரிவர்ல 4 4 விட்டுருப்பா. சரி ஆன்லைனா? இல்ல ஒரு பெரிய கொண்டு போறாரு அவரு. அவர்லாம் பயங்கரமா பேசு. என்னடா ரொம்ப பேசுறானா நான் பிடிக்க பண்ணா நான் அடிக்கிறேன்னா வாய் வரல. பங்காளி நீங்க பட்டு ரைட் சைடு வந்துச்சா பாரு லெஃப்ட் சைடு கொண்டு ஓடுது. நான் தான் பிடிக்கிறேன். ஆக்ரோஷ் அசாரா அவரே தான் இருக்கிறார் பந்த. ஆக்ரோஷ் பவுலர் அசார். இறங்கி கண்ண முடியல ஹரி. ஹெல்மெட் போட்டுறகால சரியா? போட மாட்டேன். நேத்து நான் தூங்குறேன் மலை ஏறறப்ப. ஹெல்மெட் போட்டு வரடா சொல்லியா? விடியறத பார்த்தா நம்ம வைக்காத போல தயவு செஞ்சு எங்க போனாலும் நான் முக்கியமா நீ அவங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும். மோனனே லோகி அண்ணே 2 லோகி அண்ணே 2 இவன் வெர்ஷன் 1 முன்னாடியே இதெல்லாம் இது சீனியர் செட்டா. நீ வாய வச்சானே ஹெல்மெட்ல போடாம நான் எப்போ ஓபன் பண்ணுவேன். பால்னே மூஞ்சே காட்டு பால்னே நீ கொஞ்சம் பாருங்க. இவர்தான் அண்ணா இவர் வெர்ஷன் என்ன வெர்ஷன் 1 லோகி அண்ணே வெர்ஷன் 1 இல்லடா இவன் தான்டா 1 வெர்ஷன் 1 அவன். அது அவ்வளவு நேரம் கும்பல்ல போறான் பாலே. தலைமலை சரியான கும்பல். எங்களுக்கு மேல ஒரு 500 வண்டி நிக்குது. நாங்க போய் நிப்பாட்டுறோம். மழை லைட்டா சோன போடுது. நான் ஃபர்ஸ்ட் வந்து லோகேஷ் நிப்பாட்டுறேன். அடுத்த நானே என்ன தாண்டி மோகன் சைடு ஹேண்ட் கூட போடல. டே அப்பா லோகேஷ் சொல்றான் டே அப்பா இவ்வளவு கும்பல் இருக்கு மோகன் நீ சாமியை பாத்துருவோமா நம்மங்கிறான். ஏறவே இல்லை மலை. அது ஏறணும் 3 மணி நேரம் மலை சொல்றா. ஏறணும்னே 3 மணி நேரம் காப்பும் தெரியவே இல்லை பாலு. 3 மணிக்கு ஏறணும். ஆனா ஏறப்ப கூட மழை இல்லை. கரெக்டா அந்த சாமிகிட்ட போய் நான் நினைச்சிட்டு வண்டி ஓடிட்டு இல்ல. எப்ப திரும்ப மழை வந்துச்சு? மோகன் பத்திரமா போய் செட்ல நின்னானான்னு பாத்துச்சு பெருமாள். குளத்துல வீட்டுல இருந்து கிளம்புறப்ப சுத்த பத்தமா கிளம்புறாங்கடா. பல்லே விளக்காம காலைல எத்தனை பேர் காலைல இட்லி திங்க. நான் பல்லு விளக்கினேன். யாருக்கு தெரியுமா தெரியும்? நானே விளக்கினேன். நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நான் தான் உனக்கு ஜவுனு விளக்கினேன். நான் விளக்கினேன். சுத்தம்னா என்னன்னு சுத்தம்னா என்ன பார்த்து பார்த்தீங்க. அவ்வளோதான் அரீனா. எக்ஸ்ட்ரா வருது அரீனா. யாரா ராசினா? யாரா ராசினா? அவங்க டாசினா. அவங்க டாசினா அவங்க பேடிங்க. பேடி அரீனா. அப்படிலாம் சொன்னா பின்னாடி கால் போவாது. நம்ம ஓடினாதான் போவோம். அவங்களுக்கு நல்லா இல்லையா?
பறக்க பறக்க பிடிச்சா சூர்யானா கமானா சூப்பரா இருக்கு சூர்யானா கமானா உங்களுக்கு தெரிஞ்சவர் தான் சூர்யா தெரியல எனக்கு இங்க உள்ள அடையாளம் தெரியல பேட பண்ணிட்டு அவ்வளவுதான் கிடைக்கணும் அந்த கேப் போட்டு விளையாடு தம்பி எங்கால பேசிக்கலாம் இந்த பவுல் டீம்ல இவன் தான் போடுவேன் நீ சாப்பிடுங்க அப்பதான் சாப்பிட்டு வந்தேன் முஸ்லிம் கேட்டாதானே கிடைக்கல. 2014 ட்ரை பண்ணிருக்காங்க. நாங்கள் பிஹெச்ல ஃபர்ஸ்ட் விஷயம் விளையாட போகிறப்ப அப்புறம் மலேசியாவுக்கு விளையாட போயிட்டார். சரி வேலைக்கு போயிட்டார். என்னன்றது உங்களை மாதிரி உள்ளூரில் வேலை கிடைக்குமா? ஓபி அடிச்சுட்டு 500 சம்பளம் வாங்கலாம், ஏசி மாட்டுறங்கிற பேரில் கம்யூனிட்டி லெவலில் ஃபாரினில் இழுத்து விட்ருவாங்க. கல்ஃப் கண்ட்ரி இன்னும் ஆகலண்ணே. போலீஸில் ஆகல, இன்னும் ஆகலை. அவன் டைரெக்டாக எஸ்ஐ தான் ரைட். அவன் தான் பிசி சதாம் ஈஸியா போறதுக்கு சும்மா இருக்கும். ஈஸியா போற வீட்டுல ஆடு மாடு மேய்க்கலாம் ஜாலியா கௌரவமா 10 மாட்டுக்கு நான் ஓனர் ராம 10 மாட்டுக்கு ஓனரு 50 லிட்டர் பால் ஊத்துறேன். எனக்கு நான் தான் கொல்லிமலை போறோம்ல, யார் நம்மள மறிச்சு செக் பண்றா? எஸ்ஐயா பிசி தான் நம்மள மாதிரி பிசி தான் பிசி போலீஸ் நினைக்கிறேன். ஈஸியா மட்டும் போவே கூடாது. நாட்டு கூட போய் அடிமாடு மாதிரி அங்க வேலை, வீட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ கேவலமான ஒரு ஃப்ரெண்ட் சொன்னானே எஸ்ஐ பிசியா இருக்கான் வந்துடாத மச்சான் அப்படிமா எழுதி. நானும் ஒன்று எழுதணும். நானும் பார்க்குறேன்ல, நானும் வக்கீலா போகிறேன், கோர்ட்டுக்கு போகிறேன், ஸ்டேஷன் போகிறேன், எல்லாம் தான் பார்க்குறேன். பிசியோட கஷ்டம் வந்து அவ்வளோ சொல்கிறோம். ஸ்கோர் எவ்வளோண்ணே? ஒரு 5 என்ன ஒயிட் ஒன்று. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே கடைகோடியில் இருக்க அந்த ஊழியர்கள் தான் பிசி. இது மாதிரி ரயில்வேல குரூப் டி எப்படி கலாசி ஜல்லியலி போடுற மாதிரி. அது கூட பிரச்சனை இல்லை, 2 மணி நேரம் போடாண்டு வீட்டுக்கு வந்துடலாம். இது அப்படி கிடையாது, 24 மணி நேரம் 19 அடிக்கணும். மரியாதை இருக்காது, மன உளை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான வேலை. போலீஸ்லாம் போனால் மினிமம் எஸ்ஐலேருந்து தான் போகணும். 4 பால் கல்லில் மாட்டி ஹைட் இருப்பார்ல. 20 மாடு 20 ஆடு நல்ல ஒரு 10-15 கோழி குட்டியாக ஒரு பண்ணை ஒன்று போட்டுக்கிட்டு அதுக்கான தீவனம் காய்கறிகளை போட்டுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் டன் வரும். போதாடா உனக்கு? ஆனால் கமிட்மெண்ட் நிறையா இருக்கக்கூடாது. கமிட்மெண்ட் இருக்கக்கூடாது, நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் உனக்கு, மன உளைச்சல் இருக்காது, எந்த ஸ்ட்ரெஸ் இருக்காது. அவ்வளவுதான். கிடைக்கும் அரீனா ஆடுனா காலை முன்னாடி போட்டு ஆடு மாமே. அதுல இருந்து வர வருமானம் வெயிட் பண்ணு, பெருசாலாம் இல்ல, 70 தான் ஆடணும். நல்ல சாப்பாடு அக்கா வீட்டுல இட்லி. நான் வந்து சொல்லிட்டு எங்கள் மாமா சிக்கன் இருந்தாரு, சாப்பிட்டு உடனே கிளம்பிட்டேன். ட்ராவல் ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து அக்கா ரைஸ் கேட்டாங்க, வாங்கி கொடுத்துட்டு மாப்பிள்ளை எங்கே மாமா போகிறேன்னு சொல்லுங்க, இந்த வந்துடுறேன் உனக்கு ஜெல்லி வாங்க போகிறேன். எதுக்கு இந்த ரைஸை போட்டு போகிறேன்? நான் ஒயிட்ஸை ஹெல்மெட் எடுத்து எதுக்கு ஹெல்மெட் இருந்தேன்? போய் சூர்யானா வலிக்குது, கை வலிக்குது, போட்டு இந்த பால் அதனால பால் சரியில்லையா? இல்ல ரமந்தலோட கை வலிக்குது. பட்டா கையில அது பேட்டுக்கா பேட் கொஞ்சம் இதா இருக்குனே. இந்த பேட் நல்லா இருக்கு, பந்து ஏதோ பிரச்சனை, சவுண்ட் பாரு, டொப்பு டொப்புங்குது. அடிச்சா போகுது. எங்க போகுது? லாஃப்ட் ஹெட் ஷாட் போக மாட்டேங்குது. நான் முத பாலே போனமே 6 அடுத்த பால் விட்டேன். நீ போடலையா? கேளுங்க டா, அவங்க தான் விளையாடல. 3ஆ ஓவர்ல டொப்பு டொப்புங்குது, அதிருது. கரெக்ட்டா அடி. பால் ஒரு இடத்துல இதா இருக்குனே. ஒரு யாரா வந்து ஆயா 7 அடி பாரு. நானா 5 தானே, 5.3 இருக்கும். இந்தியர்கள் சராசரி 5 அடி தான். இன்னொரு யாரோ ஒரு பணம் மிஸ்ஸிங் அங்க. தீனாவா? தீனாலடா, தீனாவே இல்ல. இன்னொரு பையன் விளையாடுவானா, ஸ்பின் போடுவாங்க. நம்ம கைய மடக்கி வரல வந்து.
வேடினா சூர்யானா கட்ட பத்தியா இல்லையா? ஏய் 2 பேர் கால் பண்ணி வாருங்கடா. நல்லா இருக்கு குட் கால்னா என்ன சாட்டானா உடல விளையாடாம இருந்தோம். எக்ஸ்ட்ரா கவர்ல பிச்சுக்கிட்டு போயிட்டாரு. அது நம்ம சொல்றேன் அப்படி போறாரா அவர் அடிப்பாரா சொல்லி வாங்க முடியல. மோன 2 பால் அதே மாதிரி போறாங்க. தூக்கி அடிக்கிறாரு மோன. அங்க முன்னாடி அரியூர்ல காமோ இதுல 6 போச்சு. நீ விளையாடலன்னு நினைக்கிறேன். ராஜன் நம்ம விளையாட போறேண்ணே. அண்ணன் விளையாண்டு ஒரு எப்படியா ஒரு வருஷத்துக்கு மேலே நெருக்கி டோர்னமெண்ட் வராப்புல ஹரி ஒரு தூக்கி போட கவசம் தூக்கி 6 அடிக்கிறாரு அந்த காட்டுக்குள்ள. எங்க அந்த கிரவுண்ட்ல நியூ இது செம்மன் கிரவுண்ட்ல தானே பிரேமன் விளையாட முடியல. அப்போ 2010-11 சூப்பராக இருக்கும். இப்போ மட்டும் உனக்கு என்ன வயசானே ஆச்சு? வயசா ஆச்சு. உடம்பு இருக்கு அப்போ இவ்வளோ உடம்பு இருக்காது. 40 வயசு இருக்கும். 40 வயசு இருக்கும். 37 அவருலாம் இல்லையா தம்பி? அவனும் விளாட்றதில்ல. அவன் எனக்கு மேலே குண்டா இருக்கான். யாருன்னு என் தம்பி பேரு ராகவன். பார்த்துருக்கோம். அப்படியே இவ்வளோ உடம்பு இருக்காது தம்பி. தான் மோகன் உடம்பு தான் இருக்கும். மோனோட கொஞ்சம் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். வயசு இல்லை இப்போ. ஹெலிகாப்டர் 2010-11 இருந்த மாதிரிலாம் இப்போ நம்ம ஏரியாவில் ஆர்வமே இல்லை யாரும். போடா அதெல்லாம் இப்போ எவனுக்குமே இல்லை. போ சூர்யா பார்த்து போயிரு. அண்ணே ரன்னிங் மாமே. தம்பி நம்ம ஒத்தக்கடை சுற்றி கிட்டத்தட்ட 30-40 டீம் இருந்துச்சு. அப்போ 2010 மேட்ச் போட மாட்டாங்க. அன்னைக்கு இருந்த ஆர்வம்லாம் அன்னைக்கு இல்லை. போட முடியாது மேட்ச். வாடா எவ்வளோ டீம் அன்னைக்கு. சுதேல் வராப்லையா? சுதேல் அண்ணன் ஆனால் ரிட்டையர்ட் ஆகிட்டானே. ரைட்டாப்ல அண்ணே நிப்பாட்டிட்டு வாங்க. ஃபீல்டு மேனேஜர் ஆனதுலேருந்து விளையாட வரதில்லை. வாங்க பிரபு. வாயில் அடி பால் ஃபீல்டு மேனேஜர்னு சொல்லு. அரினா கமான் அரினா குட் ஷாட்னா. பேட்ரா பாய். பேட்டிங் அரினா. நான் பிரபு வீட்ல படுத்துறப்பன்னு பார்த்தா ஏஞ்சிங்க வந்துடா. எத்தனை தையல்? எங்கடா கை கால்ல தையலா? என்னாச்சு? நம்பி எண்ணிக்கை புதையல் எடுத்தாரா? சிங்கிள் டிஜிட். வேஸ்ட் ராணி. பண்ணடா வெரி குட்ரா 12 டிஜிட் அப்படா உழுவணும். அவனுக்கு என்ன காம்பன்சேட் கொடுத்தீங்க? தேசிங்க இங்க அடிக்காத. அடங்கி வீட்ல இருக்கணும். யார் கூப்பிடுறாங்க? தெரியாதா? 4 நாள் ஹாஸ்பிட்டல் போய் இசிஜி எக்கோ எடுத்துட்டு எல்லாம் பின்னாடி எல்லாம் வெளியே பின்னாடி படுன்டாம் இதில் பெட்டில் சிஸ்ட் அப்படியே பின்னாடி கழுத்தோட படுக்க முடியல, தெரிய முடியல. பிளட் டெஸ்ட்டு இசிஜிலாம் எடுத்து எடுக்க சொல்லிட்டானுங்க. ஹார்ட்டில் நான் ரெகடி வந்துருச்சு, இதில் வேவில் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்ட்டான். அவன் போய்ட்டு ஃபுல் பாடி செக்அப் எடுத்துட்டேன். எடுத்து இப்போ மாத்திரை போட்டுட்ருக்கேன். அதனால் உடம்பு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகம்ட்டான். இந்த உடம்பை குறைக்கணும் உனக்கு பிளாக் வந்துருந்தான். நைட் அது ஒன்று நைட்டு குடிக்கணும். அதோட கலர் மோஷன் போறப்ப ஃப்ரீயா இருக்கும். குடிக்கணும். அதுக்கு நீதான் மகன் நான் என்னோட வாடினா சூர்யானா கமான் சூர்யானா என்னோட நீதான் மகன் வாடி சூர்யானா நல்லா இருக்கு சூர்யானா. சொல்லனே கொலஸ்ட்ரால் சுகர் வந்துச்சுன்னு வச்சுக்கோனே ரொம்ப அரும்பாடு போட்டு வரேன். நேற்று ஹாஸ்பிட்டல் போய் ஃபுல் செக்அப் கொடுத்துட்டேன். லிவரு கிட்னி ஃபுல்லாக எல்லாமே எடுக்கணும். மீனா விளையாட வரது அப்பனா அது என்ன வந்தேன் அதே மாதிரி அவன் சொல்லிட்டான், டாக்டர் சொல்லிட்டான் 20 கிலோ நீ குறைச்சாகணும். இதுக்கப்புறம் நீ ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டா ஏறாது. ஆனால் ரத்தத்தில் இருக்க அந்த கெட்ட கொழுப்பு இருக்குல்ல அது குறையாதான். குறையணும்னா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும்ட்டான். குறையும் அது வந்து விளையாடணும். ஓவர் ஸ்கோர் யார் பாக்குறா? 13 பாலுக்கு 11. இப்பதான் ஓபனிங் ஆகிட்டாடா உங்க மங்காளி இன்னைக்கு. அருணி வரலையா? சாணி மதுரை டிராவல் போயிட்டாப்ல மாமா. நானே போயிருப்பேன்டா. ஒரு ஸ்விக்கி டெலிவரி மேன் ஒரு 30 பார்சல் டெலிவரி பண்ணுறோன்னா அந்த மாதிரி சொல்லுவாள். நேரம் போய் கோழி பண்ணைக்கு போயிருந்தா 15 கோழி கொடுத்து ப்ரொமோஷன் ஆகிருப்பேன். அந்த மாதிரி 1000 ரூபா சம்பாதிச்சிருப்பேன். மேட்ச் உட்கார வச்சுட்டாங்க. போனஸ்லாம் வாங்கி எல்லாம் கடன் கட்டியாச்சுடா பிரபு. 1200 இருக்குது. 8ஆம் தேதி 5000 ரூபா டியூ கட்டணும். அதுக்கு நாளையிலேருந்து 2 நாள் ஓட்ட போகணும். பேட் சவுண்ட பத்தி யாரா பொட்டுங்கதா தானா? அதுதான் பால் அந்த சவுண்ட் நியூ பால் சவுண்ட் இல்ல, பால் சரியில்லை, ஹார்டா இருக்கு.
நியூ பால் எப்படி சவுண்ட் பேடி ஏறி கமான் ஏறி தொடக்கு போற மாதிரி தொடக்கும்போது டப்பு டப்பும் நடு தெரிக்கணும். இது டொப்பு டப்பும் இது கல் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாடா. ஓகே நீ இது நல்ல பால் வச்சுக்க இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருக்கும். சவுண்ட் பால் நல்லா இருந்துச்சுன்னா அது முத பால் கோல்டன் டெக்காரணும் சொல்லக்கூடாது. சாண்டி வயிற்றுலேயே அடிச்சிருப்பாண்டி. பேடி ஏறினா அவ்வளோதான். ரன்னு வந்துருச்சு ஏறினா நல்லா இருக்குண்ணா. 3 ஓவருக்குள்ள 30 வரணும் நான் பாரு 2 ஓவர் 2.3 ஓவர் ஒரு மெய்டில் 5 விக்கெட் 3 மொரட்டு போலிங் அன்னைக்கு 2 பால் சரியான ஸ்விங் பேட்டுக்கு பால். சாட்டா பேடினா பேடி மாமே நல்லா இருக்கு ஏறினா. சாமி கும்பிடுறியா? இல்லைங்க கண்டா வரல. இல்லைங்க எழுதுவாங்களாங்க. ஆமா அதான் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. கௌதம் குறிப்பிட்டு அடிப்பான் அந்த மாதிரி அட்ரா போன. நான் 3 நாள்ல சத்தியமா நீ வந்து தலைமலை பெருமாள்கிட்ட முறையிட்டுக்க. உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு அங்க கோயில்ல. என்ன இப்போ ரோஹித் சர்மா விராட் கோலி எடுக்கலையா? ஏன் ஆஸ்திரேலியாவில் எடுத்துருக்காங்க. வேர்ல்டு கப் ஆட மாட்டாங்கடா. எடுத்துருவாங்க. வேர்ல்டு கப் வைக்க மாட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். வேணும்னா உட்கார வச்சிருவாங்க போல. இல்லை எடுத்துருவாங்க அவ்வளோதான். ஸ்பாட்டில் கிடையாது. இந்த வருஷம் அனுப்பிச்சிடுவாங்க. 2 பேரும் அனுப்பிச்சிடுவாங்க. 2027 வரைக்கும் ஓட்டுற கஷ்டம். செலக்ட் ஆயிருக்கோம் நம்ம பிக் பாஸுக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியனா அஸ்வின் அவரோட அப்புறம் ஆஸ்திரேலியாவில் எந்த பிளேயரும் செலக்ட் ஆகல. நம்ம இதுலேருந்து அஸ்வின் செலக்ட் ஆகிருக்கான். இந்த வருஷம் விட முடியல. செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. செலக்ட் பண்ணலாம் இல்லை. பிசிசியோட ரூல் அது. நீ அதர் கண்ட்ரீஸில் லீகில் பார்ட்டிசிபேட் பண்ணினா உன்னை பேன் பண்ணிடுவேன். இந்தியாவில் நீ எதுவும் விளாட முடியாது, இன்க்ளூடிங் ஐபிஎல். அதனால இருக்கு நம்மள. நீ வந்து இந்தியன் டீம்லேருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நீ எங்கே வேணாலும் போகலாம். அது எப்போ ஐபிஎல் ரிட்டையர்ட் ஆகணும். அவன் தான் ஆல் இந்தியா கான்செப்ட் புரியுதா இல்லையா? இந்தியன் டீம் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கணும், ஐபிஎல் ஆயிருக்கணும். இந்தியாவில் நடக்கிற எல்லா லீக்லையுமே நீ வந்து ரிட்டையர்ட் ஆனால் நீ உலகத்தில் விளாண்டுக்கலாம் போய். அதனால தான் இவன் வந்து ஐபிஎல்லாம் இது ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டு இப்போ போகிறான் வெளியே. பேரு காசு அப்படிதானே சவுத் ஆப்பிரிக்கா லீக் விளாண்டான். இங்கே ரிட்டையர்ட் ஆனினா எங்கே வேணாலும் போய் விளாடலாம். ரிட்டையர்ட் ஆகாமல் எங்கேயும் போகக்கூடாது. முடிஞ்சிருமா? ஓ பவுண்டரி சீக்கிரம் முடிஞ்சிருமா? என்ன உள்ள போகாம இருக்காரு. வரணுமா அப்படிங்கிறாரு சார்ட்டா. 32 உனக்குலாம் இருக்குது தண்ணி போடா வந்து போய் சண்டா போட்டு இறங்க விடல. நான் இறங்க விடாங்க சண்டா போட்டு வீட்டில் அடங்கி சும்மா இருந்திருக்கணும்டா. லீவ் அப்ப சும்மா இருந்தா அந்த பிரச்சனையே இருந்திருக்கா. தெரியுதா? என்னமா கேக்குறான்டா? என்னடா 32 எனக்கு யாரோட கிட்டாலும் எனக்கு தெரியாது. ஹெல்மெட் போறப்ப நான் ஹெல்மெட் எடுத்து போடுறேன். பாலுக்கு 46 போ ஓட்டு விளாடணும். சொல்றதை கேட்கணும். இல்லை அவர் ஆக்ரோஷமா போடுறாரு. வந்து சொல் பேச்சு கேட்கணும்டா. அவன் வந்து பேட்டிங் இடத்து தாக்கி சொன்னான்டா. அன்னிவன் ஆகும்டான்ட்டு நம்ம சொன்னா இவன் கேட்குறான். போட்டா ஏதோ ஆயிரம் அப்படி இல்லை மோனு. அவன் சொல்ற காலையில மேட்ச் பார்த்து வந்துருக்காங்க. வேரி ஆகிட்டு இருக்குது. அவன் சொல்றாங்க கேட்க மாட்டான். போட்டு விளாட வந்து கட்டிட்டான். இந்த பாலை போட்டு நியூ பால் ஓல்டு பாலான்னு எப்படி வேணாலும் விளாடுக்கலாம். நியூ பால் போட்டு சார் வந்துடுறேன். ஓடி போய் பந்து போடனேன் சீக்கிரம். நான் பந்து போன நிலைமையிலான முடிச்சிருக்கீங்க. வெளியே உட்காந்துக்கான்னு பார்த்தேன். முடிச்சிருக்கீங்க உட்காந்துக்கலான்னு பார்த்தேன். யார் பிளான் பண்ணிட்டார்? அவரு உட்கார சூர்யாவா சூர்யாடி கோரே போடாத. ஆட மாமே ஃப்ரீயா ஆட. என்ன 40 ரன் ஆடணும். ஷாட் அடே பேட்டிங் அடே பேட்டிங் போய்
என்ன உச்சி கொட்டுறா எடுத்துட்டு இல்லையா அதான் கையில் வாங்கினா தான் வச்சு நான் வாங்க நீ தப்பிச்சுக்குவேன் இந்த நாய் அடிச்சது நல்லா தான் இருக்காங்க போது ஆமாண்ணே செலா இப்போ பேசினது எப்படி இருந்துச்சு நிதிஷ் கிளிப்பில் பேசுவோம்ல பால் ஃப்ளோவில் இருந்து நல்ல பால் பால்ண்ணே நல்லா போட்ட பால்ண்ணே ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா பெருமாளே பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கண்ணா ஹரிண்ணா அடிச்சுக்கலாண்ணா 6 ஒன்று பார்க்காம போயிட்டீங்க நீங்கள் 2 ஹரி 2 6 அடிச்சாங்க ஸ்கோர் 36 36 3 ஓவர் 4 ஓவர் சாரி 5 ஓவர் சாரி 50 சாரி ஜெயா என் பேர் எதிர்க்க என் பேர் யாருமே இல்லை பேர் என்னடா சாவி லோபால்ரா நான் அடிச்சு விட்டுறேன் ஆமாம் லோ ஆயிடுச்சு படி 27 மாமே சொல்லு என்ன மாப்பிள்ளை தானே அதை தான் கேட்குறேன் தூக்கி கட்டி என்ன ராஜா டக்குனு கட்டினேன் சீக்கிரம் அடுத்த பேட்ஸ்மேன் ராயெல்லாம் தூக்கி அதெல்லாம் ஹெல்மெட்ல ஒரு ஹெல்மெட் இருக்குண்டா என்னோட பையில அதை பேருடா அழகா வர்றாரியா மேலேந்து கீழே நம்பிக்கை இல்லை பால் பட்டுச்சுன்னா வேணா ரெக்கார்டிங் போட்டிருக்காங்க நான் முதல்ல கேமரா மறைச்சிக்கிட்டு போனேன் வேண்டிய எந்திரியா ஏய் இது இப்போ குழந்தை இல்ல அதெல்லாம் இப்பதான் இருக்கும் சரி பிந்தி போட்டா எடுத்துறே மட்டும் சொல்றா ஆனந்தம் சரி தான் பிரச்சனை இல்ல பேட்டரி ஏதா வர குழந்தை வரது இல்ல ஏய் போட்டா ஆனி தான் போடுங்க 6 அடிக்க பேட்டரி புலக்க செய்யாதா அச்சா
அப்புறம் என்ன அவுட் கொடுத்தான் அப்புறம் என்ன அவுட் கொடுத்தான் எடுத்துட்டு போய் அடிக்க வேண்டியதானே கேமரா மறைக்காத லோக்கினே தள்ளி பண்ண ரன் அவுட் பாரு அதான் முன்னாடி போய் கூட அடி வாங்கி ஃபுல் டாஸ் தானே நான் எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல அப்படியே ஸ்லோ பால் வரும் நான் ஆடி முடிச்சிட்டேன் அப்புறம் பேட்டினா ஆனந்தனே ரெண்டுடா ஏய் ராஜ் என்னடா ரன் ஓடுற மாதிரி நான் பேட்டிங் என்று போய் கம்ப்ளீட் பண்ணிட்டான்டா ரன் இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணான்டா அவன் அவ்வளவுதான் ராஜனா பேட்ட விடுங்க எக்ஸ்ட்ரா வருது பாரு ராஜனா நல்லா இருக்குண்ணா அது தப்பான பண்ணு நான் வந்து இன்னொரு ஆள் காலில் ஏறி நீங்க சொன்னா சரியா இருக்கும் கால அப்புறம் பாக்குறேன் ஏசுவும் நல்லா இருக்குண்ணே எடுத்து இல்லை சார் பாருங்க அஜய் நெவர் மைண்ட்ரா ஃப்ரீயா ஆடு மச்சி ராஜனா ஏய் பாத்ரா ரெண்டு ஆனந்த மூணுடா ரணினா இல்ல ஆனந்த அவனை முன்னாடி ஆட சொல்லு
ஏய் கரெக்ட் தான்டா ராஜே, முன்னாடி ஆட ரெடியா இருந்தா சொல்லுது. அக்ராஸ் ஆடி தான் அவுட் ஆனே, அதுக்காக சொல்றேன். முதல் புறம் பந்து குத்துனதே சொல்லுது அந்த கலருக்கு. வாங்க ஸ்டார்ட் வந்து ராஜனே நல்லா இருக்கு ராஜனே அப்படியே ஆடுங்க ராஜனே வாலியா மேல போகுது. அவ்வளவுதான் ஸ்டார்ட் வருது பாரு ஒன் மோர்னா கம் ஆன் நல்லா இருக்கு ராஜனா கம் ஆன் ராஜனா கட்றா அழகடா வாங்கிக்கடா தேங்க்யூ சொல்லுடா. வைடு போட்டு நீ அவுட் ஆகிட்டு தேங்க்யூ சொல்லுடா. நான் வெல்கம் சொல்றேன். ஹெல்மெட்டுக்கு அந்த மாதிரி வரல, ரொம்ப நாள் ஹெல்மெட் போட்டாலும் டக்குன்னு வரல. நான் மட்டும் இங்கே பேட்டை விட்றேன். ஹெல்மெட் போடலன்னா பட்டிருக்கேன், துணி பேட்டில் பட்டிருக்கேன். சார் வரல, ஹெல்மெட் போடாமல் வந்தோம்னு தான் பார்த்தேன். தொட்டு விட்டு போயிடுச்சு. வாங்கிக்க ஸ்கோரு சார். உங்க டீம் கூட நம்ம போய் நல்லா ஆடலாமா சார்? வேற டீம் கூட ஆடிக்கலாம். என்ன பண்ண போறோம்? சார் 2 ஓவர் சொல்லிட்டுங்க சார். 2 ஓவர் போய் சொல்லிட்டுங்க சார். வாங்க சார், ஒன்றும் அடிக்கிறதுக்கா சார். வாங்க சார், சின்ன பையன் சார். 2 ஓவர் சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் வேணாம், அவங்க செய்வாங்க. நீங்கள் பாருங்கப்பா. ஆமாம், அவன் பந்தை பிடிச்சி ஸ்டெம்பில் போட்டான் சார். சொல்லிட்டீங்க பப்புல்காம் வாங்கி தரீங்களா? சொல்ல முடியாது. நீ பகச்சிட்டு வச்சுக்க, நாளைக்கு ஒரு பழி வாங்கி நான் போன இன்டர்நேஷனல் பேரு எத்தனை ஓவர் ஆயிருக்கு சார்? ஓவர் 4 ஓவருக்கே இருந்துச்சா? மழை வந்துச்சுன்னா அது பாருங்க. இவன் போடுறான், இப்பதான் போடுறான் அவன் மேல. இல்ல ஆசிரியர் இப்ப ஆனந்த பாஸ்ட் ஆடுறே. அவன் இப்பதான் 2வது போடுறான். ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட் அவன் தான் எடுத்தான். சூர்யா விக்கெட் கணக்கில் சேர்க்கறது இல்லை. கணக்குல சேரலங்கிறாரியா? யார் ஆனந்தா? ஆனந்த் மேட்சை முடிச்சு இருப்பான். 49 ஒரு ரன் இருக்கும். கொஞ்சம் கைக்கு பிரபு உழுவார் பாருப்பா. முடிச்சா சந்தோஷம் தான். உழுவார் சொல்லலாம் இல்லையா? விழுந்துருவாரு. ஆமா சார். என்னன்னா எல்லா டீமை கலந்து போட்டு விளாடுறாங்க. ஒரு டீம் விளாட மாட்டாங்க சார். நீங்க கேமரா நாய்க்கிறீங்க, நல்ல காட்சி பிடிச்சிருக்காரா? ஃபீல் பண்ணாத விடு. ஜெயிச்சா அவார்டு தர போறது இல்ல. ஒரு டைம் பாஸ் ஆச்சு, அதுதான் விளையாட வரோம். ஆனது தெரியாதா? ரொம்ப எதிர்பார்த்தவங்களா என்ன போகும்?
பந்த பிடிக்கிறாரு இல்லையா உளுந்துருவாரு அவரு. அப்புறமேட்டுக்கு தான் கேட்சுக்கே போவாரு அவரு. வந்து தான் அவரை பிடிச்சிருக்கப்பா சார் இன்னைக்கு நேற்று இல்லை, நம்ம டீம்ல ஆடப்போ பந்து வந்துச்சுன்னா விழுந்துருவாரு. அப்புறமேட்டுக்கு தான் பந்தை தேக்குவாரு. மேட்ச் விளையாடுறதோட இன்ஜுரியில் விளையாடுறது தான் ரொம்ப அதிகம். இன்ஜுரி பிரபு அவர் பேரு. சுரேந்திர சிப்லாடியா 20 ரன்னா இருக்கு, அடிச்சிடுவாங்க. ஆமா மழை வந்துடும். தம்பி லெஃப்ட்டுக்கு உள்ள சொருகுடா. நிதிஷ் உள்ள நில்றே. எவ்வளோ டார்கெட்டு? 29 78 சார். இன்னும் 28 ஆடணும் சார். போன நீ இப்போ தேக்காதே, உன் கேம் அடிப்பில வேகமா அடி. ஏதோ போல்டு தான், நல்ல போல்டு. ஆஃப் ஸ்விங்ல அப்படியே தட்டிட்டு போகுது. அவுட் அவுட் தான். இன்டர்நேஷனல் ரூல்ஸ் வச்சுருவாங்க. தம்பி ஆரம்பிச்சாரு. யாரு இன்னும் நல்ல பேரெல்லாம் பொறுக்கி போட்டு எல்லாம் கந்து விளையாடுறாங்க. சின்ன விஷயம்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கு சார். அதான் முக்கியம். போதும் சார். நம்ம பொறுக்கி பண்ணி நம்ம ஜெயிச்சு என்ன சார் பண்ண போறோம்? ஜெயிச்சோன்னா வந்து அரசு வேலை கொடுக்குறாங்க. நைட்டு ஒரு ஃபுல்லு சாப்பிடுவோமா? அவ்வளோதான் சார். அதெல்லாம் சாப்பிட்றது இல்லை இப்போ. என்ன அது? அதெல்லாம் 1.5 வருஷம் சார் அரக்கு அடிச்சு வளராங்க சார். இல்லை ஆண்டு எல்லாம் விடுவாரு. எப்படி நீ போடா அந்த இடத்துக்கு. அவரோட ஃபீல்டிங்கை மாத்து. கேட்சிடாது. பைத்தியக்காரா மழை வந்துச்சா தேவையில்லாதுடா. என்னடா பேட்ஸ்மேன் வந்து திட்டு திரும்பறான். எல்லாம் ஜாகிங் போயிட்டு இருக்கா. மழை வராதுப்பா. அதெல்லாம் விளையாடுவானுங்க. கச்சரை கத்திலே அவுட் ஆகிட்டு வந்துடுவாங்க. நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க. அவன் பாட்டு விளையாட்டான். ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவனுக்கு ப்ரெஷர்லாம் கொடுக்கலாம். அவனே ப்ரெஷர் டென்ஷன் பார்ட்டி உள்ள நீங்கள் அவர் டென்ஷனாக கட்டியிருந்தாரு உங்கள் பேட்ஸ்மேன். மழை வராதுங்க. ஏங்க நீங்க வேற பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை வராது. ஒரு மணி நேரத்துக்கு கழிச்சா மழை.
சொக்கு வைக்கிற மைண்ட் செட்ல அடிக்கிற உள்ள நில்லு ஒண்ணுமே சொல்லலாம் ஆனந்த் நீ வேற இங்க என் பேட்ல பால் நல்லடா ஒரு லைனை கொடுத்துட்டாங்க ஒரு சர்க்கிள் ஒரு பாத்து அடி கட்டி வை நீ கீப்பர் வெளியே நிக்கிறான் ஏரியா ஒரு ரெண்டு மூணு ரன் ஓடிடலாம் நீ ஃபாஸ்டா இருக்கணும் ஷாட்டா வரல என்னடா போட்டுட்டு 4 வாட்டி கமிட்டாவத கரெக்டா ஆடு தம்பி பேட்ல போய் ராஜி நீ தானே அது ஓடனா ராஜி செத்துறேன் ஓடனா குட் கால் டே குட் கால் டா இது நல்ல கால் கீழே ஆடினா ரொம்ப இதே கரெக்டாக
விட்டா ஓடியாந்துருக்கு. தெரியுது இல்ல அப்படிதான் நான் ஓடுறேன். நல்ல பால் அடிச்சு கேப் அடிச்சா மட்டும் கரெக்டா அவர்லாம் யாரும் சார் நம்ம மட்டும் தான் மொதல் 3 ஊருக்கு 30 முன்னாடி முடி மோன பேட்னா மோன நீதான் கட்ட பண்ண. குரல் கடி கேங்கடி இதுதான்டா சொன்னேன். இப்படி அடினே எவ்வளவு பெரிய கேப்டா. ஏய் ஏய் சுரேந்திர ஏய் என்னடா பண்ற பந்த பக்கம் ஓடுறா அண்ணவரே அந்த அது எங்கிட்ட திருப்பி ஓடுனா அவன் தேய் நம்ம சைடு திருப்பிட்டு ஓடுறான். அவன ஒண்ணுல ரெண்டு அடிச்சா கரெக்டா ஓடிட்டே இருக்கான்டா அவன். ஏய் அடிச்சாரு பொறுமையா ஆடு. இந்த கேப்பை மட்டும் யூஸ் பண்றா போதும். கோல் வாங்கி ஸ்டாப்ல அப்பா பவுண்டரி அப்பா அப்ப ரிலீஸ் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இப்போ 2 வரணும் அவன அடிக்கணும் நீ ஒரு ரன்னுக்கு இருந்தாலும் ரிலீஸ் ஆவாதா. 14 ஜி நீங்க தான் கட்டணும். அதை வேற நம்பிட்டு இருக்கீங்க. அது நம்ம பழைய சரத்து மாதிரி. அது ரைட்ல சொல்ல முடியாது ரைட்னாங்க மழை வர ஆமா தம்பி 10 வருஷம் நான் ஈக்குவல் அப்பாடா ஏய் லிங்கா ஏய் இருங்கடா அடே ராணிடா போய் மாமா சின்னையும் பொண்ணையும் எவ்வளவு ஸ்கோர் 15 பண்ணோம் விக்கெட் இருந்தா கூட பரவாயில்ல சரியா இல்ல மூடிக்கனா 7 பின்னாடி கால் விட்டு பேசிடா போறாது இல்ல செல்லலாம் தேவையில்லாத விக்கெட் எல்லாம் நிதிஷ்னா நானும் தான் அண்ணன் அவசரப்பட்டாரு அடுத்து பிறன்றாங்க பார்த்து பந்து போன போய் சந்தானம் சொன்னேன் சார் பாரு உழுவார் உளுந்தாருன்னு பார்த்து பிடிச்சா இருக்கிறத பார்க்க மாதிரி ஷாட்டடே ஓனர் திரும்படா மோனே ஓடிடலாம்டா ஓடே என்னன்னு திரும்படா நீ பாரு போது ஐயோ ஆளே இல்லடா ஏ ரன்னிடா மாலே ரன்னிடா ரொம்ப ஆடுமா ஓர் அடிச்சான்டா ஏய் சொல்லிட்டு வாடா இல்ல சுரேந்திர போதும் ஆளு அப்பா அது கில்ல இல்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரதா சுரேந்திர பின்னாடி இல்ல ரெண்டுடா ஓடிடா ஓடுறா மோகன் ஓடிறான் ரன்னிடா மோனே ஓடுறா ஏய் முட்டை ஏய் மொட்டையா நீ அப்படிதான் நீ ஏறிக்கணும் எதுக்கு பின்னாடி ஆடு ஒண்ணு ஆட வேணும் ஆவா இறங்கிடா அப்படிதான் பண்ணுவான் ஓடிடாதீங்க அஞ்சா படுத்துறதுல இருந்து தொட்டு போய் ரெண்டா இன்னும் 5 இருக்கா ஐயோ சென்னையா ஓடிட்டு வாங்க பரவாயில்ல தம்பி ஓடி ஓடி
யாரா இருந்தாலும் பார்த்து தான் போகணும். ஒஸ்ட் போலடா மொட்டை தாயலி ஓடிடு உள்ள நில்ல ஓவர் கொடுக்குறா நில்ல பாடி சைக்கிள் ஓட்டிட்டான். லோகேஷ் மோகனுக்கு சொன்னதான் உனக்கு உள்ள நில்ல அவசரப்படாதா ஓ ஆக்ரோஷம் இல்ல ஆனா கை இவ்வளவு தூரம் இல்ல சுத்துடா வந்தார்ல அப்படி நிப்பாட்டாரு. ஆக்ஷன் கம்ப்ளீட்டே வரல அவரு நீ ரன்னப் ஆனவனே என்ன இருக்கு நீ 5 ரன் ஓடுனா எப்படி அடிக்காம இருப்பாங்க போனே. இங்க பாரு அண்ணா எப்பவுமே இப்படிதான் ஹெல்மெட் கேக்குறான். ஓகே லோகேஷ்குடா ஆக்ரோஷ் அசாரா பந்து போறனால போறா கையில பட்ட வாழ்ந்தாது. கையில பட்டு மூஞ்சில பட்டுச்சு ஏய் ஓட உள்ளாரா வெயிட் ஆன்ங்கறான் உள்ளே ஏன்டா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாதா இல்ல சொல்றான்டா வெயிட் ஆன் சொல்லாத. ஓ பிபி ஏறே கொஞ்சம் கொஞ்சமா என்னடா இது ஓடிது கீழ அமுக்குனா தரணும் ஸ்பின் மாதிரி ஓடி இதெல்லாம் ஓடிடலாம் ஐயோ அடிச்சாடா நில்றா இந்திரா லோகி எம்முக்கு மேல யாரா இருக்கா உனக்கு? என்னாச்சு பிரேமா? அதான் வயசான காலத்துல ஏன் விளையாண்டுக்கிட்டு நீனா? எம்முக்கு மேல யாரா இருக்கா? மாட்டினாரு ஆடியோ போட்டவரை எங்கேயாவது பாத்தீங்களா ஏபிடி என்ன பண்ண போறான் லோகேஷ் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏய் என்னடா ஷாட் இது? ஏய் ஏன்டா லோகி அவன் கால் தானே வேண்டாம் ரிஸ்க் வேண்டாம். ஏசி ஆடி கேக்குறாங்க. அப்பதான் நீ பவுலர் என்ன பண்ணுவாரு? வாரா 6 இருக்காரு அப்படினு ஒரு போடுவாரு. சாதாரண அடிச்சனா வெளிய போயிடும். ஏய் மெதுவா போறா நீயா சுத்தானா மேட்ச் இழுப்ப. லோகேஷ் ஜெயிட் அடிக்க போறானா? சாட்டா 5 ஓவர்ல போதும். எப்படி ஓடலாம்டா. 2 அடிச்சா மேட்ச் வின். இன்னும் 2 அடிக்கணும் கேக்குறப்பல இல்ல 2 ஆகிறீங்களா ஃபர்ஸ்ட் 9 நான் ஏன் பிராண்ட் எல்லாம் அந்த மொட்டை மோகனால வர்றது சூப்பரா இருந்துச்சு. 13 வந்ததே தெரியல. ஓடி 5 ரன்னா ஓடுவீங்க ஏன்டா டேய் 4